சென்னை பக்கத்துல இந்த மாதிரி அட்வென்ச்சரஸான ஒரு கிளிஃப் ஜம்பிங்கும் பயங்கரமான ஸ்லைடிங் வாட்டர் ஃபால்ஸும் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? நாகலாபுரம் ஃபால்ஸ் தானே ப்ரோ, அதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு அப்படின்னு. ஏன்னா நாகலாபுரத்துல நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. நம்ம மெயினா இன்னைக்கு போறது இந்த கிளிஃப் ஜம்பிங்கும் இந்த ஸ்லைடிங் வாட்டர் ஃபால்ஸை பார்க்கறதுக்காக. இதை மேஜிக் ஃபால்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு போறதுக்கு நிறைய கட்டமான சோதனைகளை தாண்டி தான் நம்ம போனோம். ஏன்னா அந்த இடம் அவ்வளவு ஒர்த்தா இருந்துச்சு. வாங்க கைஸ், வெர்ச்சுவலா இன்னைக்கு நம்ம சென்னையில இருந்து இந்த ஃபால்ஸுக்கு எப்படி போகலாம், எந்த டைமிங்ல போகணும், எவ்வளவு நேரம் ஆகும், A to Z எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பார்த்து முடிக்கும் போது இந்த ஃபால்ஸுக்கு போறதுக்கான பிளானை நீங்க போட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம மார்னிங் 4:30 அண்ணா நகர்லேருந்து நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்ட ஒரு பைக்கில். காலையில் 4:30 மணிக்கு குளிர் எதை பார்த்து அடிக்குன்னு தெரியும்ல, அதனால நல்ல ஜெர்க்கின்னு அதெல்லாம் போட்டு பக்காவாக சேஃப்டியாக தான் போய்கிட்டு இருந்தோம். பசங்கனாலே சொன்ன டயத்துக்கு வர மாட்டாங்களே, பட் ஆனால் நம்ம பசங்க கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டாங்க. விடியறதுக்கு முன்னாடியே சென்னை விட்டு வெளியே போயாச்சு. பிகாஸ் அது ரொம்ப முக்கியமான விஷயம். விடிஞ்சிருச்சுன்னா சென்னை விட்டு வெளியே கிளம்புறதுக்குள்ள டிராஃபிக் பயங்கரமாக ஆயிரும். ஸோ அதனால காலையில் ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஏன் நாங்கள் இவ்வளோ ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் அங்கே சீக்கிரமாக போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா உள்ள ட்ரக்கிங் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் ட்ரக்கிங் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால நம்ம வந்து சீக்கிரமா போயிட்டோம்னா இந்த டைம் போனாலே நைட் ஆயிரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நம்ம வந்து ஆவடியிலேருந்து கிளம்பி திருப்பதி நோக்கி போயிட்டு இருக்கோங்க கைஸ். ஸோ போற வழியெல்லாம் பூண்டி ஏரி இருக்கு, நல்ல பெரிய ஏரி அப்படின்னு கேள்விப்பட்டனால ஒரு டைம் பார்த்துட்டு போயிடலான்னு அப்படியே ஒரு ஸ்டாப்பிங் போட்டு பூண்டி ஏரியை பார்த்தோம். பாருங்க, கடல் மாதிரி இருக்கு பாருங்க, இது ஏரி மாதிரியே இருக்கு, அவ்வளோ தண்ணி. ஸோ சென்னையுடைய மிக முக்கியமான ஒரு வாட்டர் சோர்ஸ் வந்து பூண்டி. ஸோ இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட்டை போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே திருப்பியும் நம்ம ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரீனிஷாக தான் இருந்துச்சு, ரெண்டு சைடுமே நல்லா பச்சை பசேருன்ட்டு. சென்னையோட அவுட்டர்லேருந்து கரெக்டாக 1.5 மணி நேரம் ரைடு. கரெக்டாக வந்து பார்டர் வந்து பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ தமிழ்நாடு பார்டரை தாண்டி ஆந்திரா பார்டருக்குள்ளே நுழைஞ்சாச்சு. ஸோ ஆந்திரா பார்டரை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ரைட் சைடில் இந்த ஆர்ச் வரும். ஸோ இந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் நம்ம போகணும். இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நாகலாபுரம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்திருக்குது பார்த்தீங்கன்னா நாகலாபுரம் வில்லேஜ். இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கே இருந்தால் நம்ம கேங் சேர்ந்து உள்ளுக்குள்ளே வந்து போக போகிறோம். இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டிய இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து எல்லா ப்ரிப்பரேஷன், ஃபுட்டு, மற்ற பேக்கேஜிங்கு எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ காலையிலையும் இன்னும் சாப்பிடல யாருமே. இந்த வில்லேஜுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஆஃப் ரோடு, அதுக்கப்புறம் ட்ரெக்கிங். எத்தனை கிலோமீட்டர்? என்கிட்ட 2 கிலோமீட்டர் போய் சொல்லி எனக்கு கூப்பிட்டு வந்துருக்கீங்க. 6 கிலோமீட்டர் ஆனா 6 கிலோமீட்டர் போயிட்டு போவோம்ல. ஆளுக்கு 2 வடையை சாப்பிட்டு நம்ம நண்பருடைய வீட்டில் தான் வந்து ஆல் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கேங் எல்லாருமே இங்கே அசம்பிள் ஆயாச்சு. பானிபூரிலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க போரில் பசிக்குண்டு. அதுவும் இல்லாமல் இன்னொரு பாக்ஸ் இருந்துச்சு. அது என்னன்னு கேட்டால் முட்டை பப்ஸு. ரைட், சூப்பர். அப்படின்னா இன்னும் லஞ்சுக்கு வந்து என்ன ஐட்டம் இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டால் சப்பாத்தியும் சிக்கன் குருமாவும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாமே பேக்கிங் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நண்பரோட வீட்டிலேருந்து நாகலாபுரத்துலேருந்து உள்ளுக்குள்ளே கிளம்பியாச்சு. ஸோ இன்னும் 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ரோட்டில் தான் வந்து போயிட்டு இருக்கும். வில்லேஜுக்குள்ளே போயிட்டு இருக்கும். அந்த மலை இருக்கு பாருங்க, இங்கே போகிறோம். ஸோ நம்ம பாய்ஸ் எல்லாம் பாருங்க ஒரே அலப்பறைகளை கூட்டிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. பாதி தூரத்துக்கு தான் இந்த மாதிரி ரோடு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் தான். ஸோ இந்த ஆஃப் ரோடிங்லேயே கொஞ்சம் தூரம் போனால் ஒரு இடத்துல வந்து பார்க்கிங் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. இந்த இடத்துல தான் வந்து நம்ம வண்டியை நிப்பாட்டிக்கணும். இதுக்கு மேலே வந்து நடந்து தான் போகணும். ஸோ இது வந்து பார்க்கிங் அட் ஓன் ரிஸ்க். ஸோ நம்ம வண்டிக்கு வந்து பாதுகாப்புலாம் எதுவும் கிடையாது. நம்மளுடைய ஓன் ரிஸ்கில் பார்க் பண்ணிவிட்டு போவோம். ப்ரோ இங்கிருந்து எவ்வளவு தூரம்? 5 கிலோமீட்டரா? வண்டி எவ்வளவு இருக்கும்? இவர் வண்டி வந்து நிழல்ல தான் நிக்கணுமா, அதனால இங்கேயே நிப்பாட்ட சொல்றாரு. எங்க போறோம்? ஃபால்ஸுக்கு போறோம். வாங்க. ஃபால்ஸ் பேர் என்ன? யாராவது வேணும் அப்படின்னா கைடு கூப்பிட்டுக்கோங்க. கைடு இவர்தான். ஃபால்ஸ் பேர் சொல்லவே இல்லையே. கைடு பேர் தெரியாது. பூபேஸ்வர் ஃபால்ஸ். பூபேஸ்வர் ஃபால்ஸா? ஸோ இந்த டேமுக்குள்ளே தான் வந்து உள்ளே போகணும். இந்த டேமுக்கு வர்ற தண்ணி தான் வந்து அந்த ஃபால்ஸ்லேருந்து வருது. ஸோ டேமுக்குள்ளே இறங்கி தான் நம்ம அதோட பேக் சைடுக்கு உள்ளுக்குள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டேமில் அப்படியே கீழே இறங்கி நேராக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த டேமில் ஆக்சுவலாக தண்ணி இல்லை. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது டேம் ஃபுல்லாகிடுமா, இந்த வழியாக போக முடியாது, இன்னொரு வழியாக சுற்றி தான் அந்த ஃபால்ஸுக்கு போக முடியுனாங்க. நம்ம வந்து தண்ணி இல்லாதனால அந்த டேமுக்குள்ளே இறங்கி இப்படி போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த டேமில் இறங்கி உள்ளே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் டேம் நடுவில் ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா பயங்கர பாலடைஞ்ச சிவன் கோயிலாட்டு இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்துச்சுன்னா அந்த மேலே ஒரு இடம் தடி பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு பெயிண்ட் அழிஞ்சு போயிருக்கும். தண்ணி வந்து அந்த மண்ணை அரிச்சிருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் வந்து தண்ணி நிற்குமாமா. ஸோ டேம் ஃபுல்லாச்சுன்னா இந்த கோயிலுக்கு வர முடியாது. ஸோ இந்த
கோயிலுக்கு ரெகுலராக வர்றவங்களாம் வருவாங்களாமா. பட் திடீர்னு வெள்ளம்லாம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், ஆள் காலி இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்குன்னு வர சொன்னாங்க. என்னடா அது உள்ளே போகும்போது இப்படி பயமுறுத்திருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. கோயிலுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே முட்டை பப்ஸை பிரிச்சுட்டாங்க வெளியில். பிரித்து அடித்து பறக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பாய்ஸ் வந்து முட்டை பப்ஸை போட்ட பிறகு சார்ஜ் ஏறும், நடக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஆளுக்கு ஒரு முட்டை பப்ஸை ஹெவியாக அடிச்சுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சோம். திருப்பி போகிற வழியிலே வந்து தண்ணி லைட்டாக சின்ன சின்ன ஓடையெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். 2 சைடும் பார்த்தீங்கன்னா அந்த செடியெல்லாம் முளைச்சிருக்கனால நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். அப்படியே உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிச்சோன்னே பேக் சைடு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம நுழைய ஆரம்பிச்சாச்சு. ரைட் சைட்லேயே வந்து அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு தெரியும். நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக தண்ணி வந்து அந்த அளவுக்கு இல்லை. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அளவாக தான் வந்துகிட்டு இருந்துச்சு. பட் மேலே கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. மொத்தம் இங்கே வந்து 6 ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இல்லை 7 ஃபால்ஸ் இருக்குது மொத்தம், நம்ம 7வது ஃபால்ஸுக்கு தான் போகிறோம்னு இன்னொருத்தர் சொன்னார். என்னது 7 ஃபால்ஸா, என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா, உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஃபேமிலியாக வந்தீங்கன்னா குளிச்சிடலாம். கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கனாலே வந்து இந்த இடம் வந்துடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஜாலியாக குளிச்சுக்கலாம். இது ஒரு சேஃப்டியான ஒரு ஏரியா தான். எல்லாம் ஜாலியாக குழந்தைங்களோட ஃபேமிலியோட நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு குளியலை போட்டால் தான் நம்ம மேலே போக முடியும் அப்படின்னு இங்கே குளிக்க சொல்லிட்டாங்க. நான் இந்த இடம் தான் அந்த ஃபால்ஸ் நினச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தா, இங்கே குளி இதான் ஸ்டார்டிங், இதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்கணும், அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக குளிக்க சொன்னோம் அப்படின்னாங்க. அப்படியே திருப்பி நடக்க ஆரம்பிச்சோம் ஈரத்தோடையே. பட் உண்மையிலேயே அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து எனக்கு கடைசி வரைக்கும் இருந்தனால தான் உண்மையிலேயே அவ்வளோ தூரம் நடக்க முடிஞ்சிச்சு. பாப்பனா சொன்னால் போகிற வழியில் அப்படியே குளிச்சுக்கிட்டே போனால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லலாம். ஏய் வாடா, வழிய மறந்துறப்போம், வழிய மறந்துறப்போம் வா. இது வரைக்கும் காட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மலை மேலே ஏறி இறங்கி போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு கிளைம்பிங், ஒரு இடத்துல மேலே செம ஹைட் ஆகிருச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே பெரிய பள்ளம். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தண்ணி போகிற தடம். அது இந்த சிம்முமே ஒர்க் ஆகாது, டவர் வந்து ஒரு துளி இருக்காது. ஸோ இந்த 2வது 3வது ஃபால்ஸ் அப்படியே போகிற வழியிலே இருக்கும். இது ஒரு ஃபால்ஸு, இந்த இடத்துல குளிக்கலாம். இதெல்லாம் நாங்கள் வந்து அங்கங்கே சும்மா டக்குன்னு கிராஸ் பண்ணி போயிட்டோம். பிகாஸ் நமக்கு போக வேண்டிய இடம் அதான் அப்படின்ட்டு. ஸோ இந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்தமாக ஞாபகமே இருக்காது. அந்த மாதிரி வழி எங்கெங்கேயோ போச்சு. லெஃப்ட்டில் ஃபஸ்ட்டு போச்சு, அப்புறம் ரைட்டில் உள்ளுக்குள்ளே போச்சு, அப்புறம் மலை மேலே ஏறிச்சு இறங்குச்சு. அது எதுவுமே தடமே வந்து கிளியராக கிடையாது. ஃபஸ்ட்டு குளிக்கிற இடம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் தான் கிளியரான தடம் இருக்கும். அதுக்கு மேலே வந்து தடம் கிடையாது. நம்ம போகிறதா வழி. அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னனால சரி பாய்ஸ் அதுக்கப்புறம் பப்ஸை மட்டும் சாப்பிட்டு அந்த எனர்ஜியோட வந்து போயாச்சு. இங்கே வந்து நம்ம நண்பர்கள் வந்து இந்த லோக்கலில் நாகலாபுரத்தில் இருக்க நண்பர்கள் வந்து நல்லா ஆல்ரெடி 2-3 டைம் வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனால டக்குன்னு வந்து நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். பட் புதுசாலாம் வந்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபால்ஸுக்கு மேலே நீங்கள் வந்தீங்கனாலே டேஞ்சர் தான். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 20 பேர் பக்கம் போயிருந்தோம். எல்லாருமே பேட்ச் அங்கங்கே கூட நாங்கள் மிஸ் ஆனோம். பட் ஆனால் வெயிட் பண்ணி நாங்கள் எல்லாமே திருப்பி சேர்ந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு இடத்துல வழி தெரியாமல் நம்ம போயிட்டோம்னா ரொம்ப கஷ்டம் பார்க்குறது. ஏன்னா நம்மள்ட்ட வந்து மொபைல் வந்து சிக்னலும் கிடைக்காது. ஸோ வந்து இது ரொம்ப இன்டீரியர் அப்படிங்கனால நம்ம எங்கேயாவது தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இடம் தான். பட் ட்ரெக்கிங்க்கு செமையான இடம். ஸோ இப்படியே ரைட்டில் வந்து ரிவர் கிராசிங் பண்ணி ஸ்ட்ரைட்டாக திருப்பி போக ஆரம்பிச்சோம். பேசிக்கிட்டே போறனால பெருசா அலுப்பு தெரியல. தரைப்பயணம் முடிஞ்சிருச்சு, இனிமே மலைப்பயணம் தான். இதுக்கு இப்ப வந்ததெல்லாம் என்னது? தரைப்பயணம் உண்மையான இதுக்கப்புறம் மேலே ஏற ஆரம்பிக்கிறதா அப்படின்னு ரைட் சைடில் இப்படியே மேலே ஏறிச்சு கைஸ், மலை மேலே. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து வந்து ரிவர் கிராசிங் பண்ணி ரைட்டில் போய் ஏறிக்கிட்டு இருக்கோம். ரைட்டில் மேலே ஏறுனா செங்குத்தாக ஏறுது கைஸ். ஃபுல்லாக மண்ணு ஃபுல்லாக சறுக்கி விடுது. டாக்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு குகை இருந்துச்சு கைஸ். ஸோ இங்கே வந்து ஸ்டாப்பிங் போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 90% வந்தாச்சு அப்படின்னு சொன்ன பிறகு தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்பாடா அப்படின்ட்டு அங்கே வந்து ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து திருப்பி நடக்க ஆரம்பித்தோம் மேலே. ஸோ அதுக்கப்புறம் போக போக ஒரு இடத்துல வந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, கத்துற சத்தம். சரி இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு போய் தான் நம்ம பாய்ஸ் தான் ஆல்ரெடி போய் குளிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க போய் எட்டி பார்த்தா செம்மையா இருந்துச்சு கைஸ். மேலே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடிங் வாட்டர் ஃபால்ஸு சர்க்கிளில் போய் அப்படியே உள்ளே விழுகுறது.
அதெல்லாம் செம ஆழம் உள்ளுக்குள்ள விழுகிறது. இதுக்கு அங்கிட்டு தான் வந்து கிளிஃப் ஜம்ப் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லைடிங் வாட்டர் ஃபால்ஸை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்லைடிங் வாட்டர் ஃபால்ஸை பார்த்து எனக்கு டெம்ட் ஆயிடுச்சு. உடனே நான் போய் குளிக்கலான்னு போயிட்டாங்க. ஸோ இந்த ஸ்லைடிங் வாட்டர் ஃபால்ஸ்ல போனது செம த்ரில்லிங்கா இருந்துச்சு உண்மையிலேயே. பிகாஸ் நேச்சுரலா இந்த மாதிரி ஒரு இடம், அதுவும் பயங்கர ஆழம், அது வந்து செம த்ரில்லிங்கா இருந்துச்சு. அந்த தண்ணி, அந்த ஃபீல் எல்லாமே வந்து பயங்கரமா இருந்துச்சு. அது இவ்வளவு தூரம் நம்ம நடந்து வந்து இந்த காட்டுக்குள்ள இன்டீரியர்ல எங்கேயோ இருக்கும் நம்ம அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்லைடிங் வாட்டர் ஃபால்ஸ் உண்மையிலேயே செம ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. திருப்பி நான் 2-3 டைம் கூட இந்த ஸ்லைடிங் வாட்டர் ஃபால்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கீழே விழுந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நீச்சல் அடிச்சு போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கால் தட்டுற இடம் கரை இருக்கும். ஸோ அதனால நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்துல நீங்க குளிக்க முடியும். இது கம்பல்சரி. நீச்சல் தெரியாம தயவுசெய்து இந்த ஸ்லைடிங் வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணிங்கன்னா தான் அங்கே வந்து நம்ம வந்து நிற்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் மேலே ஏறி தான் திருப்பி ரிட்டன் நிற்கிட்டு வர முடியும். அந்த மேலே ஏறதுமே செங்குத்தா ஃபுல்லாக பாறையாக தான் இருக்கும். அது பேர் பெரிய கிளிஃபு. அந்த கிளிஃப்லேருந்து ஜம்ப் பண்ணுற இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ், மேஜிக் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஸ்லைடிங் வாட்டர் ஃபால்ஸை குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் அடுத்து கிளிஃப் ஜம்பிங் கிளம்பியாச்சு. கிளிஃப் ஜம்பிங் எங்கேன்னு ஏறி பார்த்தா இந்த பாறை வேற ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதில் ஊசியாக இருந்துச்சுங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பாறையே ரொம்ப ஊசியாக இருந்துச்சு கால் வெறுங்கால் நடக்கும்போது. இந்த மாதிரி ஒரு கிளிஃப் ஜம்பிங்லாம் வந்து இங்க இருக்கிறது உண்மையிலே நிறைய பேருக்கு தெரியாது. இது பயங்கரமான ஒரு பிளேஸ் இந்த கிளிஃப் ஜம்பிங். இதுதான் பாத்தீங்கன்னா மேஜிக் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஆழமான ஒரு ஃபால்ஸ் இது. ஸ்விம்மிங் நல்லா தெரிஞ்சவங்க மட்டும் தான் இதுல குதிக்க முடியும். எந்த இடத்துலயும் கரை இருக்காது. கடைசியில அந்த பாறையில வந்து நீங்க பிடிச்சி நிக்கிற வரைக்கும் நீங்க ஸ்விம்மிங் பண்ணி ஆகணும். ஸோ வந்து ஸ்விம்மிங் நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நீங்க குளிக்க முடியும். கொஞ்ச நேரத்துல நம்ம பாய்ஸ் அடுத்து வந்து பானிபூரியை வந்து பிரிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி லொகேஷன்ல இப்படிப்பட்ட ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டா செமையா இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம பசங்க பிளான் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்கன்றது அப்பதான் வந்து எனக்கு தெரிஞ்சு. உண்மையிலேயே கிரேட் சாப்பிடா பாய்ஸ். குளிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பானிபூரியை சாப்பிட்டு திருப்பி குளிச்சுட்டு திருப்பி அந்த பானிபூரி சாப்பிட்டு ஆஹா அந்த சுகம் இருக்கே, அந்த சுகம் செமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்க கிளிஃப் ஜம்பிங்ல திருப்பி குளிச்சோம். அதுக்கப்புறம் திருப்பி ஸ்லைடிங் வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சோம். இந்த கிளிஃப் ஜம்புக்கு பக்கத்திலேயே சின்ன ஒரு பாண்டு மாதிரி இருக்கும், முட்டிக்கால் அளவுக்கு தண்ணியில. அங்க வந்து நம்ம பசங்க லஞ்சை போட்டலாம் அப்படின்னு ஜம்முன்னு சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் எடுத்து அங்க ரவுண்டா எல்லாரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டோம். அந்த இடத்துல உட்காந்து சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் சாப்பிட்டது உண்மையிலேயே சொர்க்கமா இருந்துச்சு. வேற லெவலா இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துக்கிட்டோம் தண்ணிக்குள்ளேயே. பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மணி 2 ஆயிடுச்சு. நாங்க ஆக்சுவலா காலையில அங்க கிளம்புனது 4:30 மணி. நம்ம நாகலாபுரம் ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி. அதுக்கப்புறம் ஆஃப் ரோடிங் பண்ணி வந்தது வந்து ஒரு 9-10 மணி ஆயிடுச்சு. இந்த கீழே டேம் கிட்டேயே டேம்லேருந்து நடக்க ஆரம்பிச்சு நாங்கள் மேலே வர்றதுக்கு 1.5 to 2 hours ஆயிடுச்சு. ஸோ இந்த பிளேஸில் ஒரு 2 மணி நேரம் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டன் நடக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் கரெக்டான்ட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டு எங்கள் கூட வந்த ஒரு ஆள் திடீர்னு காணாமல் போயிட்டாரு. அதை வேற தேடி ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஒர்த்தான பிளேஸு. அதுக்கப்புறம் ரிட்டன் நடக்க ஆரம்பிச்சு ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க ரிட்டன் போகிறதுக்கு. 1.5 மணி நேரத்தில் நம்ம டேமோட என்ட்ரன்ஸ் பண்ணிட்டோம். அப்போ வந்து ஒரு குரூப் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சரியாக வழி தெரியாமல் இந்த மேலே அந்த மேஜிக் ஃபால்ஸுக்கு இந்த ஸ்லைடிங் வாட்டர் ஃபால்ஸுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து வந்திருந்தாங்க. அதில் 2 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா யாராவது வழி தெரிஞ்ச ஆள், ஆல்ரெடி போயிருக்க ஆள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா தான் வந்து பெட்டர். நீங்கள் புதுசாக போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஆல்ரெடி 2-3 டைம் வந்திருக்கேன், எனக்கு வழி தெரியும் அப்படின்றவங்க வந்தால் மட்டும் இந்த ஒரு ஃபால்ஸுக்கு மேலே நீங்கள் போங்க. இல்லைனா நீங்கள் போகாதீங்க. ஃபஸ்ட்டு ஃபால்ஸ்லேயே குளிச்சுட்டு சேஃப்டியாக வீடு போய் சேருங்க. பிளேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த நேச்சர் வந்து நமக்கு அவ்வளோ அள்ளி கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து ஏன் நான் யோசிச்சு பார்த்தேன், எதுக்கு இந்த இடம் வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்ததுல எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் எந்த விஷயம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோமோ அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி வேர்த்து விறுவித்து நீ ஒரு இடத்துக்கு போனேன்னா தான் உனக்கு அந்த இடம் அழகாக இருக்கும், அந்த இடம் த்ரில்லிங்காக இருக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மை. அந்த மாதிரி அந்த மேஜிக் ஃபால்ஸ் அதனால தான் அங்கே இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு போகணுன்னா இவ்வளோ கஷ்டப்படணும். வாழ்க்கையும் அதே மாதிரி தான். தத்துவம்லாம் பேசாத, வழியை சொல்லிட்டீங்கன்னா கைடு தான். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கைடன்ஸோட போனால் மட்டும்தான் சேஃப்டி. இல்லைனா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிளேஸ். புதுசாக வரீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபால்ஸில் குளிச்சுட்டு ரிட்டர்ன் போயிடுங்க. அதுக்கு மேலே வந்து போகாதீங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ரெக்கமெண்டேஷன், சஜஷன் எல்லாமே. அதே மாதிரி எனக்கு மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்ட், யாராவது இங்கே வர்றீங்க அப்படின்னா, குளிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் கொண்டு வந்த பிளாஸ்டிக் பேப்பர் கப் எதாக இருந்தாலும் நீங்களே திருப்பி ரிட்டன் எடுத்துகிட்டு போயிருங்க. நாங்கள் கொண்டு வந்த எல்லாத்தையும் நாங்கள் ரிட்டன் எடுத்துகிட்டு போயிட்டோம். நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட கொண்டு வந்தோமோ, தண்ணியாகட்டும் வாட்டர் பாட்டில் ஆகட்டும், எல்லாத்தையுமே நாங்கள் ரிட்டன் எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போடலை. அதே மாதிரி நீங்களும் தயவுசெய்து நீங்கள் குப்பைகளை வந்து போட வேண்டாம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு இந்த டேமுக்கு வந்து வந்துட்டோங்க. நம்ம பார்க்கிங் பிளேஸ் கிட்ட வந்துட்டோம். நாங்கள் எல்லாரும் அப்படியே கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஜாலியாக பேசிட்டு சரி அப்படியே ஆளுக்கு ஊருக்கு கிளம்பிடலாம் பாருங்க அப்படின்ட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நாகலாபுரம் அப்படிங்கிற வில்லேஜ்லேருந்து உள்ளே வரணுங்க. இது நீங்கள் வரணும்னு பிளான் பண்ணீங்கன்னா இது வந்து சாட்டர்டே சண்டேல வாங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சமாவது கூட்டம் இருக்கும். நீங்கள் வந்து இந்த இடத்துல தனியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா வழி தெரிஞ்சவங்களுக்கு கூட்டிட்டு வாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு ரீச்சே பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு லொக்கேஷன் ப்ராப்பராக எதுவுமே கிடையாது. இதோட
இதோடைய நேம் டிபி கோட்டா ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க, மேஜிக் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ப்ராப்பராக இந்த நாகலாபுரம் வில்லேஜில் கூட யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க. இல்லை இந்த வில்லேஜுக்கு வந்துட்டு யாராவது இங்கே போயிருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட விசாரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்கள கூட கூட்டிகிட்டு போய் சொல்லி நீங்கள் கைடன்ஸ் மாதிரி வாங்கன்னு சொல்லி கூட கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தது செம்ம ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு. அடிக்கடி இந்த மாதிரி போகணும்னு ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்துருச்சு. ஒரு வழியாக இந்த ட்ரிப் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஏகப்பட்ட அட்வென்ச்சரஸான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நம்மால் வேறு இருக்காரு பாருங்க, இவர் தான் பல விஷயங்கள்லாம் பண்ணாரு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. பாய் பாய் பாய்.